வெல்கம் டு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம். ஆனால் இருக்கிறதுலே கொடூரமான ரோடுன்னு சொன்னால் இதுதாங்க. தோசை வாங்கினா தோசை ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் மட்டும் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். வெல்கம் டு த யுனெஸ்கோ ஃபாரஸ்ட். நம்ம பார்த்து நம்ம உயிருக்கு நாம தான் பாதுகாப்பு. ஆமாங்க, வியூ பாயிண்ட் தான். காய்ஸ், நம்ம வந்துட்டேங்க. கோகர்னாக்கு தெரியுது எங்களை முட்டு சந்தில் தான் இருக்கிறேன். வந்து முட்டுலன்ற மாதிரியே இருக்கு. கேட்டுங்க, என்னடா கொண்டு வந்து நடுவீதியில் நிப்பாட்டிட்ட கூகுள் அப்படின்னு. இதான் வந்து கோகர்னாவோட மெயின் பீச்சு. செம்மையாக சுடுது, வாங்க ஓடிடுவோம். சரி, ட்ரெஸ் எல்லாம் நிறைய டிசைன் இருந்துங்களா, சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ப்ரைஸும் ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு டே ஃபோர் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹுப்ளியில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹுப்ளியில் நம்ம எடுத்துருந்த ரூம் இதுதான். ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மார்னிங் அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு ஒர்க்கப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். குட்டி மட்டும் தூங்கிட்டே இருக்காங்க. சரி, கிளம்பிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கெட்டப் பண்ணிக்கலான்ட்டு விட்டாச்சு. இது ஹுப்ளி வந்து பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். ஆமாம், பார்க்க முடிஞ்சால் போய் பார்ப்போம். ஏன்னா டைம் வேறு ஆகுது, நம்ம அடுத்த இடத்துக்கு வேறு போகணும். ஸோ வாங்க போவோம். ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு ஹுப்ளி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேங்க. இதான் ஹுப்ளி ரயில்வே ஸ்டேஷன். இங்கேயே போட்டிருக்காங்க, வெல்கம் டு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம். ஹுப்ளி நல்லா சூப்பராக தாங்க இருக்குது. நம்ம இப்போ ரூம்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா 7:45 செக் அவுட் பண்ணோம். இப்போ மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா 8:15 கிட்ட ஆக போகுது. ஊர் பார்க்க நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குங்க. நைட்டு கூட ஒரு மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ சூப்பராக தான் இருக்குது. ஆனால் சாப்பாடு தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை எங்கே போனாலும். மற்றபடி எல்லாம் ஓகே தாங்க. இப்போ நம்ம வந்து எங்கே போய்ட்டுருக்கோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கோகர்னா தாங்க. ஹுப்ளி டு கோகர்னா வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 160 கிலோமீட்டருங்க. இதில் நிறையா ஹைலைட்ஸ் இருக்குது இன்றைக்கி ரைடில். ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்லேயே போகிறோம். இந்த ரைட்லேயே வந்துட்டு இது வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோலாம், ரோடு ரொம்ப மோசம்னு. ஆனால் இருக்கிறதுலே கொடூரமான ரோடுன்னு சொன்னால் இதுதாங்க. காலையிலங்காட்டியும் ஐயோ எனக்கு வெறுத்துருச்சுங்க இந்த ரோட்டில், ஏண்டா ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு பட்டு மோசமாக இருக்குது ரோடு போட்டுட்ருக்காங்க. இப்போ தான் அப்படி முடியலைங்க, பயங்கர டஸ்ட்டு. பாப்பாவை பாருங்கள், துண்டை போட்டு போத்தி கப்புன்னு படுக்க வச்சுருக்கேன். ஒன்றும் முடியலைங்க. ரொம்ப தூரமாக வந்துட்டுருக்கேன். பட் நான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினச்சேன், ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் நான் இப்போ தான் ரெக்கார்டே பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது காலையிலே இப்படி இருந்தால் எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும். ஸ்மூத்தாக கிளம்பின ரைடு இப்படி அப்படி நம்மளை ஹாரர்ஃபுல்லாக பண்ணிட்டானுங்க. எல்லா அட்வென்ச்சர் தானே, ஃபுல்லி ஆஃப் ரோட். இங்கேயே நான் ஃபாரஸ்ட் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன், இங்கேயே ஃபாரஸ்ட் மாதிரி பண்ணிட்டானுங்க. சாப்பிட்லாமா? டே 4 மார்னிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா மணி 9:30 கிட்ட ஆச்சு. எங்கே இருக்கோம்னா இது கோகர்னா போகிற வழியில் இருக்கோம். சரி, பசிக்கிட்டு சாப்பிட்லான்னு இருந்தோம். பூரி தோசை இதெல்லாம் சொல்லியிருக்கோம், சாப்பிட்டுட்ருக்கோம். அப்படியே கஷ்டம் எங்கே கேட்டாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம கன்டினியூ பண்ணுவோம். இங்கே நம்ம தோசை வாங்கினா தோசை பூரி மகம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஆனால் நம்ம ஊர் தாங்க சாப்பாட்டுக்கலாம். இங்கே ஒன்று உப்பு காரம் இருக்க மாட்டேங்குது, எல்லாம் இனிக்குது, ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, பார்ப்போம். ஒரே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் ரைடு இன்றைக்கி செம்மையாக இருக்க போது, சூப்பரான ஸ்பாட்டுன்னு. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி தாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். அதுக்குள்ளே இங்கே ஒரு நொறுக்கி வச்சுருக்கானுங்க. இந்த ஆக்சிடெண்ட் எப்படின்னே தெரில பாருங்களேன். முன்னாடி ரெண்டு லாரி வந்து ஆல்ரெடி ஆக்சிடெண்ட் ஆகி நின்றுட்டுருக்கு. அதை தள்ளி அடுத்த ஒரு 50 அடியிலே பாருங்களேன், இன்னும் 2 லாரி ஆக்சிடெண்ட் ஆகி நின்றுட்டுருக்கு. எப்படின்னே தெரியல. ரோடு ஃபுல்லாக பாருங்களேன் எப்படி எல்லாம் இறஞ்சி கிடக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் அங்கே 2 லாரி ஆக்சிடெண்ட் ஆகி நின்றுட்டு இருந்தது. ரொம்ப டேஞ்சரான ரோடு போல் இது. கொளுத்தி போடுறா, இன்றைக்கி ஒரே சம்பவம் தான் போல். எல்லாம் பார்க்க போகிறோம். உண்மையிலே ரோடு நல்லா இருக்குங்க பார்க்க. ஆனால் எப்படி இவனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. சிங்கிள் ரோடு வேறுங்களா, இது வந்து மெயின் ரூட்டுங்களாம்மா, ஹைவே மாதிரி. அதனால் டக்குன்னு போட்டுறானுங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த யுனெஸ்கோ ஃபாரஸ்ட். நான் சொன்ன ஃபாரஸ்ட் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் வந்து நம்ம இதில் தான் வந்து இன்றைக்கி ரைட் பண்ண போகிறோம். நான் ஃபாரஸ்ட் வரலான்னு நினச்சிக்கிட்டே இப்போ 5-6 கிலோமீட்டர் வந்துட்டேங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம அந்த ரோடு காடு இந்த மாதிரியே இருந்ததுங்களா. ஆனால் ஃபாரஸ்ட்குள்ளேயே தான் நம்ம வந்துட்டு இருந்திருக்கோம். ஹெவி டர்ன் கட்ஸ் எல்லாமே இருக்குது. அதே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெவி லோடு ஹெவி வெஹிக்கிள்ஸ் தாங்க ஜாஸ்தி அதில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து சேஃப்டியாக போகணும். கிட்டத்தட்ட இப்போவே நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்பாங்க. உண்மையிலே ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஒரே ஒரு டர்ன்ஸாக தான் இருக்குது. அதனால் ஓட்டை அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி அந்த ஃபீல் எப்படி சொல்கிறது, அது நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தான் தெரியும். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருங்க. அதே மாதிரி எல்லாருமே அட்வான்ஸாக இருக்காங்க. அட்வான்ஸுன்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, காருக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர்கார மாதிரி போகிறாங்க. பயங்கர ஸ்பீடு, அதாவது வந்து டக்கு டக்குன்னு உள்ளே புந்துடுறாங்க. லாரிக்காரங்களாம் கார்காரனுங்க மாதிரி போகிறானுங்க. சல்லுன்னு எதையுமே கண்டுக்கிறது இல்லை. நம்ம பார்த்து நம்ம உயிருக்கு நாம் தான் பாதுகாப்பு, நாம் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும், இல்லைனா போட்டுருவாங்க நம்மளை. அந்த மாதிரி தான் வந்து இங்கே ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் போகும்போது எல்லாருமே, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, ஃபாரஸ்ட்டில் போகும்போது உண்மையிலேயே ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப கவனமாக போகிறது தான் வந்து எல்லாத்துக்குமே நல்லது. நானும் எவ்வளோ நேரம் பார்க்குறது அவன் பின்னாடியே வருது, டென்ஷன் ஆகிடுச்சு, அதனால் முறுக்கி பிடிச்சிட்டேன். சூப்பராக இருக்குங்க. அப்படியே அந்த வளைஞ்சி 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 ஒரு மாதிரி லைட்டாக ஜில்லுன்னு அந்த ஒரு ஃபீல் இருக்குங்க. நல்லா இருக்கு. நீ எவ்வளோ தூரம் போக போகிறான்னு தெரில, அப்படியே போயிட்டே இருக்குது. ஊரே இல்லைங்க, வீடு இது எதுவுமே இல்லை. இடையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தான் அங்கங்கே இருக்குது. மற்றபடி அப்படியே பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் கொஞ்சம் நம்ம இயர்லி மார்னிங் இன்னும் கொஞ்சம் நேரமாக காலையில் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கெலாம் இங்கே ரைட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் க்ளவுடியாக இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. மிஸ் பண்ணிட்டோமோன்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஒரு மாதிரி வெயில் அடிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்குது. நம்மளும் ரொம்ப தூரமாக அப்படியே டபுள் ரோடாக இருந்தது, இப்போ அப்படியே சிங்கிள் ரோடாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு பாலம் வரும் போலையே, ஏதோ வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாம் நின்றுட்டுருக்காங்க முன்னாடி டூ வீலரில். ஆமாங்க, வியூ பாயிண்ட் தான். ரீல் போடுவோமா? ஏந்தாங்க ஹே காய்ஸ், நம்ம வந்துட்டேங்க கோகர்னாக்கு. தெரியுதுங்களாங்க, கடல் தெரியுது பாருங்கள், முன்னாடி பாருங்கள் தண்ணியெல்லாம் நின்றுட்டுருக்கு. நம்ம வந்துட்டேங்க கிட்டே. நானும் ரொம்ப தூரமாக வந்துட்டே இருந்தேங்க. கடைசி இந்த ஃபாரஸ்ட்டோட எண்டே இந்த வந்து பீச்சில் தான் முடியும் போலங்க. நான் ஊர் வந்துடும், முன்னாடி ஊர் வரும்னு நினச்சேன், ஆனால் ஊரே வரல. நமக்கு தண்ணி தெரிய ஆரம்பிச்சிருச்சு, கடல் தண்ணி. பாருங்களேன் எவ்வளோ கிட்ட வந்துட்டேன்னு. உப்பு எடுக்கிறாங்கங்க எல்லாம், தண்ணி தேக்கி வச்சு இங்கெல்லாம் உப்பு எடுத்துகிட்ருக்காங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் தண்ணி வந்திருக்கு. ஆனால் இங்கே நான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோகர்னாக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. போவாங்க, உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஊர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கோகர்னாக்கு வந்துட்டேங்க. இதாங்க வந்து கோகர்னா மெயின் ஊர். உள்ளெல்லாம் எங்கேயும் கூகுள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கங்கே சந்தெல்லாம் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு. நாமளே எல்லா இடமும் உள்ள சந்து பந்தெல்லாம் பூந்து போயிட்டுருக்கோம். பெருசாக டூ வீலர் நடமாட்டங்களே காணமே. எங்கேயும் அங்கங்கே போகுதுங்க சின்ன சின்ன வீதி மாதிரி. ஆனால் மெயின் ரூட்டே இதுதான் சொல்லிட்டு கூகுள் காமிக்குது பீச்சுக்கு போகிறதுக்கு. எல்லா ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம் போலையே. ட்ரெஸ்ஸஸ், துணிக்கடைங்க, அப்புறம் இது கோயில் இருக்குங்க. எல்லாம் வந்து ரொம்ப பக்தியாக அப்படியே எல்லாம் போயிட்டுருக்காங்களே. ஆமாம், ஏதோ கோயில் இருக்குங்க இங்கே. நானும் கேள்விப்பட்டேன், இங்கே ஏதோ ஒரு கோயில் பேர் சொன்னாங்க. அங்கேயே ஏதோ ஒரு ஃபேமஸாக ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது என்னன்னு தெரில. ஆமாம், இங்கே கோயில் தான் பாருங்களேன். எல்லாம் செப்பல் வெளியே விட்டுருக்காங்க. நோ பார்க்கிங், கோயில் பேர் போட்டிருக்காங்க பாருங்கள். எங்கடா ரோட்டை காணோம்? வழி எங்கே? மேப்பாரு இதில் தானா? எங்களை முட்டு சந்தில் தான் இருக்கிறேன், வந்து முட்டுலன்ற மாதிரியே இருக்கே. கரெக்டு தானா? இதுலேயேவா? நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேங்க. என்னடா கொண்டு வந்து நடுவீதியில் நிப்பாட்டிட்ட கூகுள் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது ஏதோ ஒரு கோயிலோட முக்கியமான இது போல், அதனால் ரோட்டில் அப்படியே எடுக்காமல் வச்சுருக்காங்க. பீச் தெரியுதுங்க நமக்கு முன்னாடி. நம்ம பீச்சுக்கு வந்துட்டோங்க, ரீச் ஆகிட்டோம் பீச்சுக்கு. டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது 12:40 ஆகுதுங்க. காடு மலையெல்லாம் தாண்டி தூரமாக வந்துட்டேங்க. பார்த்துட்டிங்கன்னா கோகர்னா பீச்சுக்கு. நமக்கு முன்னாடி தெரியுது கடல் அலைகள், சத்தம் கேட்குது எனக்கு. அப்படியே வைப் ஆகுது பாடியெல்லாம். அப்படியே நேராக போய் கடலில் இறங்கிடலாங்க, அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க வியூ இங்கேருந்து பார்க்க. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஃபாரஸ்ட் ரைடு வேறு இல்லைங்களா, அங்கே இங்கேன்றனால கூகுளே 3 மணி நேரம் சொன்னாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா 4.5 மணி நேரத்தில் வந்திருக்கோம், இடையில சாப்பிட்டது அதெல்லாம் சேர்த்து. வாவ், எங்கேயாவது பார்க்க இங்கே போடுறா. அது வந்து கோகர்னா பீச். இதான் வந்து கோகர்னாவோட மெயின் பீச்சு. இப்போ தான் வந்தோம். நல்லா இருக்குல்ல, கடல் அலைகளோட சத்தத்தை கேளுங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த உட்கார முடியாதே.
வாடாமா வாடாமா வாடாமா, வருதுடா வருதுடா, தண்ணி வருதுடா. பீச்சில் ஃபுல்லாக அங்கே தண்ணியில் ஆட்டம் போடுற வரைக்கும் ஆட்டம் போட்டு வந்தேங்க. சத்தியமாக ஷூவை விட்டுட்டு நடந்து வரலாம்னு வந்தேன். இதுக்கு மேலே அப்படியே என்ன சொல்கிறது, தீ மிதிக்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்தளவுக்கு சூடு, முடியல. ஷூவை கையில் பிடிச்சிட்டு வந்து போட்டு நடந்துட்டு, என்னம்மா சுடுதா? சீக்கிரம் போ ஓடிப்போங்க. நீ ஷூ போட்டிருக்க, பிரச்சனை இல்லை, சீக்கிரம் போ. பயங்கரமாக சுடுதுங்க. நம்ம வண்டி அங்கே இருக்குது. செம்மையாக சுடுது. வாங்க ஓடிடுவோம். ஓடி போயிடும். எல்லாம் ஓடுறாங்க. வண்டி பாருங்க அங்கே நிற்கிது. எந்திரி கீழே வந்துட்டியா? நீங்கள் பீச்சில் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றலாம் பிரச்சனை இல்லைங்க. இங்கே வெளியவே நிறைய இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் கட்டி விட்ருக்காங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் அங்கேயே குளிச்சுட்டு கூட மாற்றிக்கலாம். அப்படியே சரி, ட்ரெஸ் எல்லாம் நிறைய டிசைனாக இருந்ததுங்களா, சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ப்ரைஸும் ஒன்றும் பெருசாக இல்லை, மாட்ரேட் தான். பார்கெயின் பண்ணி கூட வாங்கலாம். ரேட்டில் வந்து ரொம்ப சீப்பாக